பிரேஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபையார் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சபையாரே, உங்கள் எல்லாருக்கும் மறுபடியுமாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் பல வாரங்களிலே தேவன் உங்களோடு கூட பேசி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பல காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பேசி வந்திருக்கிறார். கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் கடந்து போக உதவி செய்கிறது. ஆண்டவர் பல வாரங்களிலே தேவன் உங்களோடு கூட காரியங்களை பேசி ஒரு உள்ளத்திலே கர்த்தர் உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி நீங்கள் கடந்து போகிற இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை நடத்துவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நான் பேசின வார்த்தைகளை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள், அவரை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவருடைய இயக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய இருதயத்தின் பாரத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று உங்களோடு கூட பேசினேன். மட்டுமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதிலே நாம் தைரியம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாக இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விசுவாசமாக இருங்கள், சந்தோஷமாக கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். திருச்சபைக்கு விசுவாசிகளே, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் பல வாரங்களிலே பல விதமான வார்த்தைகளை உங்களோடு கூட பேசின வார்த்தையெல்லாம் வேதத்திலிருந்து அவர் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றையும் கூட்டியோ குறைத்தோ சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லப்படினாலே உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். போன வாரத்தை நான் பேசும்பொழுது உங்களோடு கூட கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நாம் எல்லாரும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பேசினேன். ஆகவே தேவன் விரும்புகிறது தான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்முடைய தகப்பன் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு நடந்து கீழ்ப்படிவது தான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே அதை விருப்பப்படுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி மறுபடியும் மத்தியில் நான் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் பேசும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே தேவன் எப்படிப்பட்டவர் என்பது, அவருடைய நாமம் என்ன என்பதை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் வாசிப்போம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக. போன வாரத்தில் உங்களோடு கூட நான் பேசினேன். நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர், உண்மையை எதிர்பார்க்கிறார், உண்மையை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி போன வாரத்தில் உங்களோடு கூட பேசினேன். அது உங்களுடைய இருதயத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தை கேட்டு விட்டுவிடாதபடிக்கு அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், வேத வசனத்தின் மேல ஒரு தாகம் இருக்க வேண்டும், வசனத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வசனத்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிற காரியங்கள் விருப்பமானது எதுவோ விருப்பம் இல்லாத காரியம் எதுவோ என்பதை அறிந்து அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது நான் உங்கள் தேவனாய் இருக்கிறபடி, நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறபடியால் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நானே. எகிப்து என்று சொல்லுகிறபடி நமக்கு எல்லாரும் தெரியும். அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை, பாவத்தில் வாழ்ந்த ஜனங்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து அவருடைய அழுகையின் குரலை கேட்டு ஆண்டவர் மோசையை அனுப்பி அங்கே அவர்களை கொண்டு வந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனங்கள் தெரியும். இங்கே கர்த்தரை அழைத்து கொண்டு வந்த பொழுது கர்த்தர் இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மோசையை கொண்டு பேசும்படியாக மோசையை அழைத்து வந்தார்.
ஆகவே மோசேயின் இடத்திலே சில காரியங்களை அவனோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் மோசே கொண்டு ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே பேசுகிறார். இப்பொழுது சொல்கிறார், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி. தேவன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் இல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. ஆதியிலே அவர் தேவனாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் அவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கலாம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்தை எப்படி உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிற வேளை வேதம் மட்டும்தான் உலகத்தை இப்படி தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லி அதில் அப்படியாக இருக்கிறது. ஆகவே நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான். உங்களுடைய அழுகையின் குரல் கேட்டு, அவருடைய அழுகையின் குரல் கேட்டு, அவருடைய வேதனைகளை கேட்டு, அவருடைய புலம்பலை கேட்டு, அவருடைய வேதனையை அறிந்து கர்த்தர் அறிந்து அவர்களை கொண்டு வரும்படி அழைத்து வந்தார். அப்ப எகிப்திலிருந்து கொண்டு வந்தான்னு சொன்னா அது அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர். தன்னை அறிமுகப்படுத்துகிறார், ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருப்பீர்களாக. அப்ப கொண்டு வந்த ஜனங்கள், ஆண்டவர் எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வரும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் தான் கர்த்தர், நான் தான் உங்களுக்கு தேவன், நான் தான் உங்களுக்கு ஆண்டவர், நான் தான் உங்களை நடத்த போறேன், நான் தான் உங்களை நடத்தி உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களை நடத்த போறேன். ஆண்டவர் அவர் தான் சகலத்தையும் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய தேவன், அவரே பெரியவர், அவரே உன்னதமானவர், அவரே மகத்துவமானவர், அவர் அதிசயமானவர், அவர் பெரியவராக இருக்கிறார். அப்படி தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர். நான் போன வாரத்தில் உங்களுக்கு மறுபடியுமாக ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். வேதத்தை நாம் எல்லாரும் வாசிக்கிறோம். இந்த வேதத்திலிருந்து பல ஊழியக்காரர்கள் இந்த பரிசுத்தத்தை குறித்து நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள், இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். நான் போன முறை பேசும் பொழுது கூட உங்க மத்தியில நான் பேசினேன், ஆண்டவர் விரும்புகிறத நீங்க செய்ய வேண்டும், ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. வேதம் தான் சொல்லுகிறேன். நான் என்ன சொல்லுகிறேனோ, உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் கொண்டு வந்தேன், இப்பொழுது நான் உங்களுடைய தேவன், உங்களுக்கு ஆண்டவர் நான் தான். ஆகவே உங்களை அழைத்து வந்த தேவன், உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், அவருடைய நாமம் என்ன? நான் பரிசுத்தர். அப்ப நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்மளை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் நம்மளை பரிசுத்தர், நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் பரிசுத்தர். இப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று சொன்னால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், அவர் குற்றமில்லாதவர், அவர் பாவம் இல்லாதவர். நான் வேதத்திலே ஏற்கனவே உங்களோடு கூட பேசியிருக்கிற புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இப்படியாக யூதாஸ் சொல்றார், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், அவர் குற்றமில்லாதவர், அவர் நீதிபரர் என்று நம்ம வாசித்தோம். என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களால் சொல்லக்கூடுமா என்று வேதத்தில் சேலஞ்ச் பண்ணி பேசின வசனங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகவே அவர் பரிசுத்தர். இந்த பரிசுத்தமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாட்களில் நாம் ஆராதிக்கிறது பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறோம். அதை ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நான் பரிசுத்தர். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு? அவர் உண்மை உள்ளவரு, அவர் பரிசுத்தர். அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அப்ப பரிசுத்தர், அப்ப நான் பரிசுத்தர் என்று முதல்ல அவர் சொல்றார். முதல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி பரிசுத்தர் பரிசுத்தர் என்றதான வார்த்தைகள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தர், அவரே பரிசுத்தர் சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருப்பீர்களாக. உங்களை நான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன், அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்தேன், பாவத்திலிருந்து உங்களை அழைத்து வந்தேன். உங்களை அழைத்து வந்த தேவன் நான் பரிசுத்தர். அதுக்கு
பின்னால் ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, லேவியராகமம் 19:2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போ, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள். அப்ப நீங்க வசனத்தில் போட்டிருக்கு, நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு அனைத்தோடும் மோசேயை கொண்டு பேசுறார். போய் சொல்லு, நான் தான் தேவன் சொல்லு, நான் தான் பரிசுத்தமான தேவன் சொல்லு என்று சொல்லுகிறார். காரணம் என்று சொன்னாக்கா, அவங்க எகிப்து தேசத்துக்கு அவங்க போன உடனே ஜனப்பெருக்கம் ஏற்பட்ட பொழுது அப்படியே பல சந்ததிகள் அப்படியே ஆண்டவரோடு கூட இணைந்திருந்த ஆண்டவருடைய 12 கோத்திரங்கள், அது 12 கோத்திரங்கள் போனாங்க, 70 பேராக போனாங்கல்ல. அவங்க திரும்பி வந்து பல லட்சம் பேராக வந்தாங்க. பல லட்சம் பேராக வரும் பொழுது அவர்கள் அதற்கு முன்பதாக இருந்தவர்கள் மரித்து விட்டார்கள். ஆகவே திருப்பி வரும்போது ஒரு புது ஜெனரேஷனோட தான் வந்தாங்க. வரும் பொழுது அவர்கள் கர்த்தரை அறியாத இருந்தபடினாலே இப்பொழுது மோசே கிட்ட சொல்றாரு, நான் தான் கர்த்தர் சொல்லு, நான் தான் பரிசுத்தர் சொல்லு, நான் தான் உங்களுடைய தேவன் சொல்லி சொல்ற. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகிய நீங்களும் பரிசுத்தமா இருங்கள், பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் அவர் ஏன் பரிசுத்தமாக ஆண்டவர் இருக்கும்படி வேண்டாம் சொன்னாக்கா, அவருக்கு எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்து பாவத்தின் மேல் பாவம் செய்து அவர்கள் தேவனை மறந்து அறியாமல் இருந்தபடினாலே இப்பொழுது தான் தேவன் என்பதை மறுபடியும் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தபடினால்தான் நீ இஸ்ரவேலை, மோசே கிட்ட சொல்றார், நீ இஸ்ரவேலை புத்திரரின் சபையை அனைத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் என்று நீ முதல்ல சொல்லு. ஆக நான் பரிசுத்தர் என்று சொல்லிட்ட பிறகு நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பப்பட்டார் ஆண்டவர். அப்ப ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்ப ஆண்டவர் பரிசுத்தமானவர் என்பதை முதலாவது நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தமான தேவன், அவர் உன்னதமான தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்க கூட சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு புத்தகத்தில் 1:14 நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வசனம். 1:14, 15, 16 நீங்க வாசிக்கும் பொழுது 3 வசனங்களில் சில வார்த்தைகள் போட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு வசனத்தை சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். காரணம் என்ன சொன்னால், நிறைய அந்த வார்த்தையோட தொடர்பு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட நான் ஆசைப்படுறேன். தொடர்பு நிறைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலும் புதிய ஏற்பாட்டு நிறைய தொடர்பு இருக்கு. அது ஆகவே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆக வசனம் பண்ண போட்டு 1 பேதுரு 1:14 வாசிப்போம். நீங்க முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்தரை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கு அவர் பரிசுத்தர் தான், இன்றைக்கு பரிசுத்தர் தான், என்றுமே அவர் பரிசுத்தர் தான். அதுல மாற்றம் இல்லை, அவர் பரிசுத்தர். கடந்த காலத்தில் இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடந்த காலம் என்று சொன்னால் தேவனை அறிவதற்கு முன்பதாக நம்ம புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய விரும்பியபடி தீய செயல்களை செஞ்சு வந்தோம், நம்முடைய இச்சையின்படி செய்து வந்தோம், நம்முடைய விருப்பத்தின்படி செய்து வந்தோம், நம்முடைய ஏக்கத்தின்படி செய்து வந்தோம், நாம் அறிவில்லாமல் செய்தோம், நிறைய காரியங்கள் செய்தோம். ஆனால் இப்பொழுதோ என்று சொல்லப்படுகிற வாசனம் வருகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அவர் பரிசுத்தர் தான், புதிய ஏற்பாட்டில் அவர் பரிசுத்தர் தான், அவர் என்றுமே பரிசுத்தர் என்று சொல்கிறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய வழியிலே நடக்கும்படி, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று
அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் புத்தகத்திலே கூட இப்படி அறிமுகப்படுத்துகிறார் பவுல். கொரிந்தியர் திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி அறிமுகப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும். இங்க எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? வேத வசனத்தில் எழுதும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நான் பரிசுத்தர் என்று அங்கே பேசப்படுகிற வார்த்தையை நாம் வாசித்து கேட்டோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இப்படி சொல்லுகிறார். கொரிந்தியர் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களே. அப்ப எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால், இயேசுவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவச்சலமே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்று சொல்லுகிறவர்களே அதை சிலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசு ரத்தம் என்று சொல்லுகிறவர்கள் அது ஒரு சாதாரணமாக எண்ணிக்கொள்கிறார்கள். இயேசு ரத்தம் என்று சொன்னால் அதனுடைய உள்நோக்கம் என்ன என்று, அது உள்ளான கருத்துக்கள், அது உள்ளான அது சாரம், அதனுடைய வசனத்துடைய சாரம் என்ன, அந்த ரத்தத்துடைய மகிமை என்ன என்பதை அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமாக நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நம்ம அந்த பரிசுத்தர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் வாழ வேண்டும். இந்த பரிசுத்தர் எதை விரும்புகிறாரோ வாழ வேண்டும். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் ரத்தம் என்று சொல்கிறவர்கள் அது வெளியேறப்பட்ட ரத்தம், அது மகிமையின் ரத்தம், அது மேன்மையான ரத்தம், அது உன்னத ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம், கரை இல்லாத ரத்தம். அந்த ரத்தத்தினாலே நாம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆகவே வசனத்திலே வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 20:26 வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 20:26 வாசிக்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் சுருக்கமாக நாங்கள் சொல்லி முடிக்கிறேன். காரணம் என்று சொன்னால் வார்த்தைகள் ஏராளம் உண்டு. வேதத்திலே ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்க. பரிசுத்தம் என்று சொன்னால் அது குறித்து நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அவ்வளவு எளிதாக வாசிக்க முடியாது. அவ்வளவு ஆண்டவர் நீரூற்று போல, வற்றாத நீரூற்றை போல வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர். வாசிப்போமாக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படி போட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறார். அன்பான தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள தேவன். அவருடைய இரக்கத்துக்கு அவருடைய இரக்கம் பெரிது. இரக்கமுள்ள தேவன். இன்றைக்கு நம்ம மேல இரக்கமா இருக்கிறதுனால தான் இந்த தேசத்தை அழிக்காம இருக்காரு. நம்ம மேல ரொம்ப இரக்கமுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் இரக்கம் காட்டுறதுனால நம்ம வந்து அதிகமா பாவத்தை செய்துவிடக் கூடாது. அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால அவர் மன்னித்துக்கிட்டே இருப்பார்னு சொல்லி இருக்கக்கூடாது. வேதத்தில் என்ன சொல்லுது? இப்ப இந்த வசனத்தை வாசிக்கும் என்ன சொல்றாரு? மறுபடியும் வாசிப்ப லேவியராகமம் 20:26 கர்த்தராகிய நான் என்று சொல்கிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற
இந்த வார்த்தையில ஒன்றை கவனிக்க வேண்டும். கர்த்தராகிய நான். அப்ப நான் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறது? அவரை குறிக்கிறது. கர்த்தராகிய நான். இந்த உலக சட்டங்களுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற சட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அது சட்டம். அவன் கீழ்ப்படியாமல் போவான்னு சொன்னா அதுக்கு தண்டனை வரும். கீழ்ப்படியாமல் போனால் அவனுக்கு தண்டனை வரும். ஆகவே வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே தன்னை 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 குறித்து சொல்லுகிறார். நான் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவர். நான் சொல்வதை நீங்க கேட்க வேண்டும். நான் சொல்லுவதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ற வார்த்தை குறிக்கிறது, அவரை குறிக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியாலே. நம்ம யாரும் நம்மள பரிசுத்தம், நாங்க பரிசுத்தம் சொல்ல முடியாது. உலகத்துல பிறந்த எவனும் நாங்க பரிசுத்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை உண்டாக்கினவர். அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கு ஏற்றபடி நீங்களும் பரிசுத்தமா இருக்கணும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு, என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஐயா, இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பிரித்து எடுக்காவிட்டால் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் மட்டும் நம்மளை பிரித்து எடுக்காவிட்டால், நம்மளை அறிந்து கொள்ளாவிட்டால், நம்மளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு அன்பு உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் சிந்திச்சு பாருங்க. அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர். அவர் அன்புக்கு அளவே கிடையாது. அவர் அன்புள்ளவர். அவர் அன்பு குறித்து பேச என்ற வாழ்க்கையை ஒப்பிட்டு பேசும் பொழுது அவ்வளவு நன்மைகளை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். அறியாத காரியத்தை, புரியாத காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்ம அறியாத வழியில போகும் பொழுது கர்த்தர் நமக்கு புரியும்படியாக வழிகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே அவர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நம்மளை பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போற, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்தின் வழியிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பாவத்தோடு வாழ்ந்த நம்மளை கர்த்தர் பிரித்தெடுத்தார். ஆகவே வசனம் சொல்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன். ஒரு நல்ல வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அன்பான சகோதரனே, சகோதரியே, வசனத்தை கேட்டு விட்டு கசனத்தை கேட்டு மறந்து விடாத. உன் இருதயத்தில் கொஞ்சம் தியானி. ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். அவருக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, இதை கடைசி காலத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். வேத வசனங்கள்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தின்படி சில சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். எந்த சம்பவம் நடந்தாலும், எந்த காரியம் நடந்தாலும் வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே தான் நீங்க பைபிள் நல்லா படிக்கணும். பைபிளை நல்லா படிக்கணும். யாரை எல்லாம் இப்ப ஏமாற்றுகிற ஒரு காலத்துக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏமாந்து போயிடக்கூடாது. நம்ம வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். யார் எது சொன்னாலும் நீங்க வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும். பேசுகிற வார்த்தை சரிதானா, இதை ஒப்பிட்டு பார்க்கணும். நானே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது அந்த பிரசங்கத்தை நீங்க பைபிள்ல படிக்கும் போது நான் சொல்லுவது சரிதானா என்று நீங்க படிச்சு பார்க்கணும். அதை அறிஞ்சு கொள்ளணும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்த தெய்வம் என்று சொல்லுகிறார். அவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமான தேவனை தெரிந்து கொள்ளும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்தமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில வந்ததினாலே அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறபடியாலே நீங்கள் எனக்கேற்ற விதமாய் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவச்சனமே,
அவருக்கு ஏற்ற விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டுமா? ஒன்று பேதுரு 1:14 சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கும்படி எழுதியிருக்கிறது. அப்ப எழுதாத வார்த்தை அல்ல, எழுதி வச்சிருக்கிற ஆண்டவர். கர்த்தர் எழுதி வச்சிருக்கிற ஒருவனும் ஆண்டவரிடத்துல ஒன்றும் தெரியாது புரியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடிய வாய்ப்பே கிடையாது. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை ஒருவேளை நீ வாசிக்காம போனா அது உன்னுடைய தவறு. வேதத்தை நீ புரிஞ்சு கொள்ளாமல் போனால் அது உன்னுடைய தவறு. ஆண்டவர் வேதத்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனால் பரிசுத்தரா இருக்கிறபடினால நீங்களும் பரிசுத்தருக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது 1 பேதுரு 1:14 நாம் வாசிப்போம். அந்த வசனத்தில் வாசிப்போம். 1 பேதுரு 14. நீங்கள் முன்னே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முன்னே தேவனை அறியறதுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. முன்னே உங்கள் அறியாமையினாலே தெரியாத காலத்துல இருந்தீங்க. ஆண்டவரை புரிஞ்சிக்காத காலத்துல இருந்தோம். நீங்க முன்னே அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி அப்படின்னா அறியாத காலத்துல எதையோ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை பாவத்துல ஈடுபட்டு நாம் தேவனுக்கு தூரமா இருந்தோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருக்கக்கூடாது. இப்படி நான் கீழ்ப்படுகிறேன் பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடத்தையிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம மனுஷனா இருக்கிறோம், சரீரத்தோடு இருக்கிறோம். உங்க நடத்தையிலே இது ரொம்ப முக்கியமானது. அங்க சொல்ற நான் பரிசுத்தரா இருக்கிறதுனால நீங்க என் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதத்தில் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். திருப்பி வாசிப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் முன்னே அறியாமையினாலே ஏதோ முன்னுக்கு என்னாலுமோ செஞ்சீங்க. அது உங்களுக்கு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம செஞ்ச தவறுகளை சொன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமானவங்கள இருந்தோம் முன்னே. இப்பொழுது இச்சையின்படியே நாம் செய்த இச்சை என்று சொன்ன பாவத்தின்படி வாழ்ந்தோம். வாசிப்போம். அப்படி இருந்த நம்ம இனி அந்த பாவத்தின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற எப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கணும். இவ்வளவு நாள் இதுக்கு முன்னால ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியல. ஏன்னா அவரை குறிச்சு நம்ம அறிஞ்சுக்கல. இப்பொழுது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கணும். உலக சட்டத்துக்கு கீழ்ப்படிடும்ல. இன்றைக்கு எவ்வளவோ சட்டங்க போடுறாங்க. சட்டம் இருக்குல்ல, அரசாங்க சட்டம் எவ்வளவு இருக்குல்ல. ஒன்ன மீறினா உன்னோட தண்டனை உனக்கு அனுபவிச்சிருவேன். ஒன்ன மீறினாலுமே அது குற்றம். அந்த ஒரு குற்றத்துக்கு அந்த குற்றத்தின்படி நீ போகலனாக்கா அது ரெண்டாவது குற்றமா மாறிடும். அது கடுமையான தண்டனை மாறிடும். அப்ப சட்டத்திலே இப்படிப்பட்டதான குற்றங்கள் செய்வது தண்டிக்கப்படுறோம். ஆக வேத வசனத்தின்படி கடந்த காலங்களிலே நம்ம இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தோம், தீமையான காரியத்தில் இருந்தோம், தீமையான காரியத்தில் வாழ்ந்த. ஆனால் இப்பொழுதோ உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தமான தேவன். உங்களை அழைச்சிருக்கிற ஆண்டவர், அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். உங்களை அழைச்ச தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு நம்ம வரும்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பதற்காக, நீ பரிசுத்தமா வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே மரிச்சார். இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு வாழ்வு இல்லை. இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை என்று சொன்னால் நாம் பாவத்தில் வாழ்ந்திருப்போம்.
இயேசு சிலுவையில மரித்ததுனால நம்முடைய பாவங்கள் மன்னிச்சார் ஆண்டவர். ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அந்த புது வாழ்க்கையை கொடுத்ததுனாலதான் சொல்றாரு, நீ பரிசுத்தமா வாழ்வதற்கு தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்கு வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவே இயேசு பரிசுத்தமா இருக்கிறபடினாலே நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எல்லாரும் யாரை ஆராதிக்கிறோம்? இயேசு ஆராதிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. அது மறு வியாக்கணம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு மறு வியாக்கணம் ஒண்ணும் இல்லை. பரிசுத்தம் இல்லைனாக்க தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமா இருக்கும். நம்ம தேவ சமூகத்துல பரிசுத்தமா வாழும் பொழுதுதான் தேவனை தரிசிக்க முடியும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எத்தனையோ விதத்துல நம்முடைய பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனாலும் தேவ சமூகத்தில் மன்றாடி, ஆண்டவரே என் குற்றங்களை, என் குறைகளை, என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவர் இரக்கப்பட்டு மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால பாவம் செய்து விட முடியுமா? அதனால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமா? அவர் இரக்கப்பட்டு மன்னித்துக் கொண்டே இருக்கிறதுனால பாவம் செய்ய முடியுமா? இப்பொழுது புதிய உபதேசம், கள்ள உபதேசம் வந்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். கிருபை இருப்பதனால நீங்கள் பாவம் செய்யலாம். நான் உங்களுக்கு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்க நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது. கிருபை இருக்கிறதுனால ரோமர் எழுதின புத்தகத்தில் போட்டிருக்குது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட வசனம் நமக்கு இருக்குது. வசனம் இருக்குது. அதனால கள்ள உபதேசங்கள் வரும்பொழுது இந்த வார்த்தைகள் உண்மைதானா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியாது? வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க. இப்ப மறுபடியும் நமக்கு எல்லாருக்கும் வேலை வந்துருச்சு, மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பைபிள் படிக்காம மறுபடியும் ஜெபிக்காம பழைய குருடி கதவை திறவிட்டு போகக்கூடாது. எது எப்படி வரட்டும், வேதம் வாசிப்பது தேவன் நமக்கு கொடுக்க ஒரு பெரிய சொத்து. வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே என்று மறுபடியும் வாசிப்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாமோ என்று சொல்லுவோமா? பாவம் கிருபை இருக்கிறதுனால பாவம் செஞ்சுட்டே இருக்க முடியுமா? கூடாதுன்றாரு ரோமர் புத்தகத்துல. பாவம் செய்தனால இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்தனால கர்த்தர் மன்னிச்சிருந்து கிருபை இருக்குது மன்னிச்சிரு, அப்படி கூடாதுன்றாரு. நீங்க வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. வேதத்தை நீங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் புத்தகத்துல கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யக்கூடாது, கிருபைக்கு உட்பட்டிருக்கிறதுனால பாவம் செய்யக்கூடாது. காரணம்னா இயேசு சிலுவையை நமக்காக மரித்து விட்டார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டார். ஆகவே இனி பாவம் செய்யாது என்று சொன்னார். விபச்சாரத்துல பிடிப்பட்டு வந்த ஒரு ஸ்திரியை இயேசு பிடித்து கொண்டு வருகிறார்கள். மோசேயின் பிரமாணத்தின்படி விபச்சாரம் செய்ய கல்லெடுத்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் பிரமாணத்தை எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனா இயேசு என்ன சொன்னார்? அவர் வந்து அங்கே பேசுகிற வேளை இயேசு சொன்னார், பாவம் செய்யாதவன் எவனோ அவன் கல்லெடுத்து அடிங்க என்று சொன்னார். மனசாட்சியில குத்தப்பட்டு அவர் கல்லை தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார்கள். இயேசு என்ன சொன்னார்? இனியும் பாவம் செய்யாது என்று சொன்னார். இனியும் பாவம் செய்யாது என்று சொன்னார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றதான இருதயத்தில் நமக்கு ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். உலகத்துல பரிசுத்தம் இல்லாம வாழ்கிற ஜனங்களை கண்டு பார்க்கிற வேளை நமக்கு ஒரு வேதனை உண்டாக வேண்டும், நமக்கு ஒரு வருத்தங்கள் உண்டாக வேண்டும். உலகத்துல பாவங்கள் பெருகி இருக்கிறது, பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் தேவனை அறியாதவர்கள், ஆனா நாமோ தேவனை அறிந்தவர்கள். இன்னைக்கு தேவனை அறிந்தவங்க தான் துணிகரமான பாவத்தை செய்கிறார்கள். தேவனை அறிந்தவங்க தான் இன்னைக்கு துணிகரமான காரியத்தை செயல்படுகிறார்கள். இன்றைக்கு தேவனை அறிந்தவங்க தான் இன்றைக்கு கிருபையை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர். உங்களுக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார், உங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். யாருக்காக? அவர் நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானவர்களுக்கு எழுதும்போது
மோசே கிட்ட சொல்றார், நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று அவரிடத்தை சொல்லு. நான் பரிசுத்தனா இருக்கிறது போல அவர்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னார். காரணம் என்ன? பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அருமையான தேவச்சனமே, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தர். நம்மளை அழைச்ச ஆண்டவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றையும், நடக்க என்று சொன்னா என்ன? நம் செயல்முறைகள், நம்முடைய செயல்முறைகள் நம் செயல்முறைகளை கடந்து போகிறோம். செயல்முறைகள், நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் அப்படின்னா பரிசுத்தரார்கள். உங்களுடைய நடத்தில நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருங்கள். உங்களுடைய நடத்தில நீங்கள் நேர்மையானவர்களை வாழுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே எந்தெந்த இடத்தெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அதுல நம் வேதனை அடைகிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தர். ஆனால் ஒன்றுமே தகுதியே இல்லாத எங்களை ஆண்டவர்களை தேடி வந்தீங்களே சொல்லி என் மனசாட்சியில குத்தப்பட்டு நான் கண்ணி கட்டி கதறுகிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது நம்முடைய உள்ளான உள்ளம் நம்மளை குற்றவாளி என்று நம்மளை தீர்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நான் கேட்கிறவர்களே கர்த்தர் மன்னிக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. பாவம் நம்மளை நெருக்குகிறது. அப்போ சொன்னாங்க பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமன்ஸ் புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறேன் அதை கவனித்து விட்டு நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவுகிறபடினாலே நான் அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் தன்னுடைய உள்ளான நிலைமை வைத்து, தன்னுடைய உள்ளான இடத்துல இருக்கிற காரியங்களை வைத்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உள்ளான நிலைமையை அறிந்து கொண்டு தன்னுடைய அனுபவமான தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிறதான காரியத்தை, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறதான காரியங்களை வெளியரங்கமாக போட்டு உடைக்கக்கூடியவர் பவுல். அவர் சொல்லுகிறார். வசனம் 23 வாசிப்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அபயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அபயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பரிசுத்தமானவராய் இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஒரு துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எத்தனையோ முறை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஆண்டவரே என் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். வேதவசனம் அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், அது என்னை சிறையாக்கி கொள்கிறது, அது என்னை பிடித்துக் கொள்கிறது. பவுல் கீழே சொல்லுகிறார், யார் என்னை விடுதலையாக்கி கொள்ளும்? கீழே வாசிப்பது வசனத்தை, நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரித்து நின்று யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இயேசுவை தவிர வேறு யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அருமையான தேவ ஜனமே, இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது, கேள்விப்படுகிறோம், நம்ம நிறைய வாசிக்கிறோம், நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிறோம். பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு பயங்கரமாக போய்கொண்டிருக்கிறது சொல்லி, இவ்வளவு பயங்கரமான இந்த உலகத்தில் பாவங்கள் இப்படி போய்கொண்டு கடந்து போய்கொண்டு இருக்கிறத நாம் பார்க்கவில்லை. சிந்திக்க தோன்றது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வருகை சீக்கிரமாகத்தான் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய வருகை சீக்கிரமாகத்தான் இருக்க வேண்டும். நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளை ஆயத்தப்படுத்துவதற்குரிய இடம் தான் சபை. நீங்களும் நானும் சபை ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ போதகர் சொல்கிற வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கர் சொல்ற வார்த்தைகள், எத்தனையோ வார்த்தைகளை கேட்டு 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 கொண்டிருக்கிறோம். தவிர வாழ்க்கை மாறவில்லை. வாழ்க்கை மாறவில்லை. வசனத்தை கேட்டு மறுபடியும் பழைய மனுஷனாக மாறிவிடுகிறார். வசனத்தை கேட்டு பழைய மனுஷனாக மாறிவிடுகிறார். அது தேவன் விரும்பவில்லை. சகோதரனே, சகோதரியே, நீ பழைய மனுஷனா இருக்காத. நீ இயேசுக்குள் புதிய மனுஷனா வாழ கற்றுக்கொள். ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறதுனால, அவர் அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறதுனால, நீங்கள் உங்கள் நல்ல நடக்கை எல்லாவற்றிலும் நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய நடத்துக்கிற முறை, நம்முடைய வாழ்க்கை எப்படி நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா நடக்கையிலையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றத நம்ம அதை அறிஞ்சு தேவ சமூகத்தில் வாழணும். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்க பிள்ளைங்க கெட்டு போனா நீங்க விரும்புவீங்களா? உங்கள் பிள்ளைங்க கெட்டு போகிற வழியில போனா நீங்க விரும்புவீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? உங்களோட பிள்ளைங்க கெட்டு போய் தவறான வழியில போய் கெட்டு போய் அப்படின்னு தான் நீங்க சந்தோஷப்படுவீங்களா? வேதனைப்படுவீங்க, துக்கப்படுவீங்க. ஆனா ஆண்டவருடைய இறுதி என்ன தெரியுமா? தன் பிள்ளைகள் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய ஏக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவருடைய ஏக்கத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்தமா நான் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி தன்னை அது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தமாய் வாழும்படிக்கு இயேசு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொன்னது மட்டும் நிறுத்திவிடல, நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் உனக்கு. நீ சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. உங்கள் நடத்தையில பரிசுத்தமானவளா காணும்படி நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பரிசுத்தர் என்பது பிசாசுக்கு கூட தெரியுமா? மார்க் 1:24 ஒரு வசனம் போட்டிருக்குது, வாசிங்க. அவன் ஐயோ கர்த்தராகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவே நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசுக்கு தெரியுது அவர் பரிசுத்தர் என்று, நமக்கு தெரியவில்லை அவர் பரிசுத்தர் என்று. பிசாசுக்கு தெரியுது அவர் இன்னார் என்று அறிவேன். நம்முடைய வாழ்க்கையில இன்னார் இவர் பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொள்வார். உண்மை இன்னார் என்று அறிவே நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று அவர் சத்தமிட்டான். இயேசு யாருன்னு அவனுக்கு தெரியுது, ஆனா நமக்கு தெரியல. இயேசு ரத்த சிந்தி மீட்டு எடுத்தான்றது நமக்கு இன்னும் தெரியல, ஆனா அவனுக்கு தெரியுது இயேசு இன்னார் என்று அறிந்து கொண்டு அவர் பரிசுத்தர் என்று சொன்னார். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்தம் என்று போர்வையில வாழ முடியாது. பரிசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ முடியாது. தேவன் உண்மையுள்ளவர், பார்க்கிறவர், பரிசுத்தர். அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். மறைமுகமான பாவங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முழுவதும் மறைவான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. உண்மையா வாழ, பரிசுத்தமாக வாழ நாம் ஒப்புக் கொடுக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடத்தில வர வேண்டும். நம்முடைய நடத்தில வர வேண்டும். 1 பேதுரு 1:14 என்ன போட்டிருக்குது? மறுபடியும் வாசிப்போம். 1 பேதுரு 1:16 என்ன போட்டிருக்கு? நீங்க முன்னே
அதனாலே 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை நான் பரிசுத்தர் 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 என்று சொல்ல வார்த்தை எழுதப்பட்ட அந்த வார்த்தை இங்க பேதுரு எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டை எழுதுகிறார். அங்கேயும் பரிசுத்தர் தான், இங்கேயும் பரிசுத்தர் தான், என்றுமே அவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆக நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப வசனம் எழுதியிருக்கிறது, அவர் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறது. ஆனா எழுதியிருந்த நாம் என்ன செய்யணும்னாக்கா பரிசுத்தத்துக்கு விரோதமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை, ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இந்த மனுஷனை குறித்து இந்த வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி. ஆதியாகமத்தில் நீங்க வாசிக்கிற வேளையில 39ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை அதிகமாக நான் இந்த வசனத்தை வாசிப்பது உண்டு, அதிகமாக அந்த வசனத்தை தியானித்தது உண்டு. எப்படி அந்த அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழ வேண்டும் என்று எப்படி வாழ்ந்தான் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் நம்மளும் வாழக்கூடாது என்றுதான நாம் ஒரு சேலஞ்ச் பண்ணி வாழக்கூடிய ஒரு வசனத்தை தேவன் அங்கு வைத்திருக்கிறார். ஒரு சேலஞ்ச், வாழ முடியும், அவன் வாழ்ந்திருக்கிறான், அவன் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறான், அவன் வாழ முடியும் என்றால் என்னால வாழ முடியும் என்ற ஒரு சேலஞ்ச் வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான். எத்தனையோ மனுஷர்கள் பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். எப்படி அந்த பாவம் வரும் பொழுது எப்படி அவன் ஓடுகிறான், அந்த பாவத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறான், அந்த பாவத்துக்கு இணங்காமல் போகிறான். அப்ப அவனுக்குள் என்ன இருந்துச்சு? கொஞ்சம் வாசித்து பார்ப்போம். 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். வாசிப்போமாக இந்த வசனத்தை வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு, அப்ப யோசேப்பு எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை குறித்து உங்கள்கிட்ட பேசியிருப்பேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க, அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. சில நாள் சென்ற பிறகு அப்ப யோசேப்பு 39ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது யோசேப்புடைய காரியங்கள் அங்கே வருகிறது, அவன் வாழ்க்கை சம்பவங்கள் அவனுக்கு வருகிறது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் வருகிறது, ஒரு உயர்ந்த நிலைமையில் அவன் கொண்டு வருகிறான். ஆனாலும் கூட அங்கே அவனுக்கும் ஒரு போராட்டம் இருந்தது, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் நமக்கு பிரச்சனை இருக்கு, உலகத்தில் பாவம் இருக்கு, இவை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும், இதை விட்டு நாம் விலக வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. வேதத்தின் வசனங்களை பார்க்கிற வேளையில நாம் அதை பார்த்து நான் இந்த வேளையை கொஞ்சம் வாசிப்போம். இந்த வசனத்தை 39ஆம் 7ஆம் வசனத்தில் வாசிப்போம். சில நாள் சென்ற பிறகு, யோசேப்பு போனவுடன் நடந்த சம்பவம் அல்ல, சில நாள் சென்று அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, நீ என்னோட சயனி என்றால், அவனோ அவன் எஜமானின் சொல்லுக்கு இணங்காமல் அவனை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவற்றுக்கு குறித்து என் ஆண்டவர் விசாரியாமல் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்தாரே. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படிப்பட்ட பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு சேலஞ்ச். அவன் இருந்த காலத்தில் இயேசு ரத்தம் சிந்தவில்லை. அப்பொழுது அந்த இருந்த காலத்தில் பலிகள் செலுத்தினார்கள். ஆனா இப்பொழுது இயேசுவை பலியாக இந்த உலகத்துக்கு வந்து பலி செலுத்தி விட்டார். ஆகவே இந்த இடத்துல அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த இடத்துல வரும் பொழுது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் கேட்கிறான். எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாங்கான பாவத்தை செய்வது என்று சொல்லி அவன் கேட்கிறான். இப்படி காலம் கடந்து போய் கொண்டிருக்குது. அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவன் நித்தம், இது கொஞ்ச நாள் நடந்த சம்பவம் இல்ல, ஒரு நாள் சம்பவம் இல்ல, ஒரு வாரம் நடந்த சம்பவம், எத்தனையோ நாட்கள் நித்தமாக யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவனுடனே சயனிக்கவும் அவனுடன் இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது
பாருங்க, மறுபடியும் ஒரு நாள் பாருங்க, இப்படி சம்பவம் இருக்குது. எவ்வளவு ஒரு போராட்டமான வழியில போயிருப்பான், எவ்வளவு ஒரு பெரிய சவாலை அவன் சந்தித்திருப்பான். ஒருவேளை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை இந்த பாவத்துல ஒருவேளை யோசேப்பு விழுந்து போயிருப்பான்னு சொன்னா அவனுடைய அபிஷேகம், அவனுடைய முன்னேற்றங்கள், அவனுடைய எல்லா விதமான காரியத்தை அப்படியே போட்டு அந்த பிசாசு அமுத்தி போட்டிருப்பான். ஒருவேளை இதுல விழுந்திருந்தானா, ஒருவேளை இந்த யோசேப்பு இதுல விழுந்திருந்தானாக்கா, ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த அவன் ஒருவேளை இந்த பாவத்துல விழுந்திருப்பான்னு சொன்னாக்கா, அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. அவனுடைய சகோதரருடைய நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. தன் தகப்பனுடைய பேர் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஆனால் அந்த இடத்துல அவன் சவாலிட்டு அவன் தேவ சமூகத்துக்கு நேராக நிற்கிறான். வாசிப்போம், அடுத்த வருஷத்தை வாசிப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வேலை செய்வதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட இந்த பாவத்துக்கு உடன்படி என்று அவன் சொன்ன போது அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையில கொடுத்து விட்டு ஓடி போனான். பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்தை உடன்படாதபடிக்கு தேவனுக்கு பயந்து, ஒரு பரிசுத்தமான தேவன் என்பதை அவனுக்குள் அதை அறிந்து அந்த பாவத்துக்கு உடன்படாமல் ஓடி போனான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சம்பவத்தில் இயேசு ரத்தம் சிந்தவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார் என்பது வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிந்திருக்குது. வெளிப்படையாகவே இயேசு கிறிஸ்து சகலுடைய பாவத்தையும் சகல ஜனத்துடைய பாவத்தையும், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக உலக ஜனங்க அத்தனை பேருக்கும் அவர் ரத்தத்தை கொடுத்து மறிச்சிருக்கிறார். மரித்தவர் 3 நாள் சொல்லி உயிரோடு எழுப்பினார். உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், அவரே பரிசுத்தர். அந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், பரிசுத்தர். மரித்து 3 நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு நம்ம ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த பரிசுத்தமான தேவனை தொழுது கொள்வதே நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். அருமையான தேவ சனமே, பரிசுத்தராய் இருக்கிற தேவன் பரிசுத்தமாய் வாழும்படி விரும்புகிறார். இந்த காலத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்துல ஓடி வாருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் அநேகர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை மறந்து விட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ அவர் பரிசுத்தர் என்பதா, அந்த பரிசுத்தமான தேவன் நம்மளை தேடி வந்ததுனால அந்த தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக என் தேவனை நான் சோதரிக்கிறேன். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் நல்லவர். அவர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழும்படி எங்கள் ஊழியர்களிலே, ஊழியக்காரர்கள் என்று சொன்ன அநேகருக்கு பல அனுபவங்கள் இருக்கும். அதனால ஊழியம் செய்த நாட்களிலே கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது. எத்தனையோ பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது. எங்கள் ஊழியத்தை நிறுத்திவிட, எங்கள் ஊழியத்தை இதோடு முடித்து கட்ட பிசாசு பல வழிகளிலே இந்த பாவத்தை கொண்டு வந்தான் பிசாசு. இன்னைக்கு அநேகருடைய ஊழியர்கள் விழுந்து போவதற்கு இந்த மாதிரி ஒரு விதமான பாவங்கள், இப்படி ஒரு பாவத்தை உண்டாக்கி எத்தனையோ பேர் இந்த பாவத்தில் விழுந்து போயிருக்கிறார்கள். ஊழியத்தை விட்டு இன்னொரு பேர் போயிருக்கிற காரணம் என்ன? இப்படிப்பட்ட சம்பவங்கள். அருமையான தேவச்சனமே, நம்முடைய நடத்தையில இயேசுவுக்கு அவர் பரிசுத்தர் என்பதை நம்முடைய நடத்தையில காட்டணும். நடத்த ரொம்ப முக்கியம். அவர் நடத்த ரொம்ப முக்கியம். நம்ம நடத்தையில நம்ம ஆண்டு காட்டணும். வசனத்தில் போட்டுக்குது, நீதிமொழிகள் 13:2. The book of Proverbs, நீதிமொழிகள் 13:2 போட்டிருக்கு, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். அப்படின்னா இந்த நம்ம தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால இந்த சரீரம் தேவனுடைய சரீரம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்ம ஏன் பரிசுத்தமாக வாழணும், ஏன் இந்த பரிசுத்தமாக வாழணும் என்று அதுக்கு அது அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் கேட்டால் அதுக்கு வசனங்கள் இருக்கு, வசனங்கள் ஆதாரங்கள் நமக்கு இருக்குது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் என்ன போட்டு கொண்டு யோசித்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் படிக்க யோசித்து பார்க்கணும். என்றாவது யோசித்து பார்த்தது உண்டா நீங்க, அல்லது யோசித்து பார்த்துருக்கிறோமா? இந்த சரீரம் யாருடைய என்று கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கிறோமா? நம்ம இந்த தேவன் நம்மளை உண்டாக்கி இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் என்பது என்றைக்காக நினைச்சு பார்த்துருக்கோமா? நாம கண்ணாடி முன்னால நிற்கும் போது நம்முடைய சரீரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை நீங்க பார்த்து இப்படி ஆண்டவர் நம்மளை உண்டாக்கியிருக்காரு என்னைக்காவது எனக்கு யோசித்தது உண்டா? உங்க கண்களை பார்த்து, உங்களுடைய முகத்தை பார்த்து, உங்களுடைய சரீரத்தை பார்த்து என்னைக்காவது யோசித்தது உண்டா? ஆண்டவர் என்னுடைய படைப்பு இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு என்னைக்காவது யோசித்து கொண்டிருக்கா? அந்த சரீரத்துக்கு அவர் சொந்தக்காரன் என்று சொல்லி என்னைக்காவது நீங்க யோசித்தது உண்டா? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறிவீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களை மாற்றலாமா? அப்படி செய்யலாகாது என்றார். அப்ப இந்த சரீரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சரீரம். அதனாலதான் சொல்றாரு, நான் பரிசுத்த, நான் தான் உங்களை உண்டாக்கினேன், நான் பரிசுத்த, நான் பரிசுத்த இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. காரணம் என்ன? இந்த சரீரத்தை உண்டாக்குறது கர்த்தர், இந்த சரீரத்துக்கு உரிமையாளர் கர்த்தர், இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். அப்ப இந்த சரீரத்தை கெடுத்து போவதற்கு ஒரு மனுஷனுக்கு உரிமை கிடையாது. கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் செஞ்ச பாவத்துக்காக சிலுவையில மரிச்சிட்டாரு. நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்காக அவர் மரிச்சு ரத்தத்தை கொடுத்திருக்கிறாரு என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடனாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை குறித்து பேசுவாராக, நம்மிடத்துல பேசுவார். இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரம் பாவத்துக்கு இடம் கொடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சந்ததிகளை உண்டாக்கும்படி தேவன் நம்மளை உண்டாக்கினார். நீங்க பெருகுங்கள் என்று சொன்னார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது என்று சொல்லி ஏற்ற ஜோடியை உண்டாக்கினார். நன்மைக்கு எதுவாக தேவன் உண்டாக்கினார். ஆண்டவர் உண்டாக்கினது நன்மைக்காக உண்டாக்கினார். பிசாசு எல்லாம் கெடுத்து போட்டு கெட்டதாக்கி விட்டார். அருமையான தேவ சொன்னமே, இந்த சரீரம் ஆண்டவருடையது. இந்த சரீரத்தில் அவயங்கள் உண்டு. கண்ணு உண்டு, காது உண்டு, மூக்கு உண்டு, வாய் உண்டு, கை உண்டு, கால்கள் உண்டு, எல்லாமே உண்டு. இந்த யோசேப்புக்கு அவனும் சரீர பிரகாரமாக தான் வாழ்ந்திருக்கிறான். அவனும் சரீர பிரகாரமாக இருந்திருக்கிறான். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம், இயேசு வர்ற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றதான துடிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பரிசுத்தம் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நீங்க ஒருவேளை உங்களுக்கு எண்ணம் வந்து விட்டாலே போதும், தீமையானது உங்களை விட்டு போயிடும். நீங்க தீமையானது விரும்ப மாட்டீங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாக்கா நீங்க நன்மையான காரியங்களை இங்க செய்வீங்க. வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சரீரம் கிறிஸ்துவுடைய சரீரம். நீங்களே இந்த தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க என்று சொன்னார். ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தை, ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை கெடுத்து போடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். எனக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், பேசுகிற என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஒரு மனுஷனுக்கும் சரீரத்தை கெடுத்து போவதற்கு உரிமை கிடையாது. இவையெல்லாம் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நீதிமொழிகளை 13:2 வாசிக்கிறவர்கள அந்த சரீரத்தில் காணப்படுகிற வாய், அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழி 13:2, மனுஷன் வாயின் பலனால் நன்மையானதை நீங்க பேசுனீங்கன்னா நன்மையான காரியங்களுக்கு வரும். நன்மையானதை நீங்க வாயில பேசும், தீமையானதை பேசவே கூடாது. தேவனை அறியாத ஜனங்கள் தீமையை பேசட்டும். தேவனை அறிந்த நம்ம தீமைகளை பேச, நன்மையானவர்களை கர்த்தர் நமக்கு கொடுப்போம். வாயின் பலனாலே அது வரும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை உச்சரிங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, பக்தி, தேவ பக்திக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்க. அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க.
தேவன் பரிசுத்தர், பரிசுத்த விரும்புகிறதை போலவே பேசுங்க. நீங்க நன்மையினால் வாயின் நன்மையினால நன்மையான காரியங்கள் புசிப்பீர்கள். நல்ல காரியங்கள் தேவன் உங்களுக்கு நீதிமொழிகள் 12:14 வாசித்து பாருங்க. அங்கே ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12:14 ஒரு வசனம் போடப்பட்டிருக்கிறது. என்ன போடப்பட்டு வாசிப்போம்? அவனவன் தன் வாயின் வளனால் திருப்தி அடைவான். என்ன அடைவான்? திருப்தி அடைவான். நன்மையான காரியங்களை பேசுங்க. உலகத்தார் பேசிட்டு போட்டோம், எப்படி என்ன பேசினோம்? ஏன்னா அவன் கர்த்தரை அறியல, தேவனை அறியல. அவன் தேவனை அறியாதவன், நாம தேவனை அறிந்தவன். நான் பேசுகிற வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை, தேவனுக்குரிய காரியங்களை, விசுவாசமான வார்த்தைகளை, பக்தி விருத்தியான காரியங்களை பேசும் பொழுது நாம் திருப்திகரமா தேவன் நடத்துவான். திருப்தியா நடத்த உலகத்தார் மாதிரி பேசக்கூடாது, அறிவில்லாம பேசக்கூடாது, அறிவோடு பேசணும், ஞானமா பேசணும். தேவன் பார்க்கிறார் என்று விசுவாசத்தோடு தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பேச்சு அவர் கர்த்தரை அறிகிறார். நம்முடைய பேச்சுக்கும் நம் தேவனுக்கும் தொடர்பு இருக்கிறது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமான கர்த்தர். உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, உங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுங்க, உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எங்கு சென்றாலும், எங்க போனாலும், எங்க வந்தாலும் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த பரிசுத்தர் ஆராதிக்கிறபடினால அந்த பரிசுத்தருக்கு ஏற்ற விதத்தில் நான் நடப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழுங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது. எபேசியர் 4:29 வாசிக்க இந்த வாயை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாயினாலே சில கெட்டு போறோம். உலகமே கெட்டு போறதுக்கு காரணம் வாய் தான். இன்னைக்கு உலகமே இன்னைக்கு நான் போன தடவை சொன்ன மனுஷனா இல்லை, மனுஷனா இருக்க வேண்டிய மனுஷனா இல்லை. மனுஷன் பேசுகிற விதமா மனுஷன் பேசல. வருத்தமான காரியங்கள் தேவன் வருத்தப்படுகிறார். வாசிக்கல எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எதை நீங்க பேசினாலும் இந்த சரீரம் தேவனுடையது. ஆண்டவர் இந்த சரீரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் இந்த சரீரத்தில் காணப்படுகிறதான உங்களுடைய நடத்தையில மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படியான வார்த்தைகளை பேசுங்க. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்க. மற்றவர்களை தூக்கி விடுகிற நல்ல வார்த்தைகளை பேசுங்க. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர், நம்மளை அப்படிதான் நடத்துறாரு ஆண்டவர். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:29 அது நல்ல வார்த்தைகளை போட்டிருக்கிறார். நம்ம இதெல்லாம் வாசிக்க நம்ம தேவன் எவ்வளவு நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நிறைய வார்த்தைகளை போட்டிருக்கிறார். நம்மலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்மளாம் ஆண்டவருடைய பாதத்தை முத்த விட்டு நம்ம அவரை நம்ம ஆராதிக்கணும். வாசிப்போம் மறுபடியும் எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று. இன்னைக்கு நிறைய கோபம் வந்துருச்சுன்னா கெட்ட வார்த்தை தான் வருது. கோபம் வந்துருச்சுன்னா டென்ஷன். எனக்கே தெரியல ஏன் தான் கெட்ட வார்த்தை பேசுறேன், எனக்கே தெரியல. சேர்ச்சுக்கு வந்தா சோத்திரம், வீட்டுக்கு போனா ஆத்திரம். சேர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை. சேர்ச்சில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, உலகத்தில் ஒரு வாழ்க்கை. நம்ம தேவன் பரிசுத்தர். வாசிப்பை எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று கூட கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படக்கூடாது. எவ்வளவுதான் நமக்கு விரோதமான காரியங்கள் உலகத்திலிருந்தே வருவோம் பேசினாங்களோ, தேவனை அறியாதவங்க எதை பேசினாலும் நம்ம வாயை மூடிட்டு ஒழுங்கா இருக்கணும். நீயே சேர்ந்து பேசக்கூடாது கெட்ட வார்த்தை. வெளியே கெட்ட வார்த்தை, சேச்சுள்ளு வந்த சோத்திரம் பேசவே கூடாது. கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. உங்க நடத்தில காட்டுங்க, நல்ல வாழ்க்கை நடத்தில காட்டுங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர். உங்க நல்ல நடத்தில உங்க வாழ்க்கையை காட்டும் பொழுது நீங்க ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் என்று உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். இயேசுவை உங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறதுனாலதான் இந்த பரிசுத்தமான நல்ல வார்த்தைகளை பேசுற அடையாளம் கண்டுகொள்வார்கள். உங்க வாயிலிருந்து ஒன்றும் ஒரு கெட்ட வார்த்தை புறப்பட வேண்டாம். அடுத்த என்ன போட்டிருக்குது வசனத்துல? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசுங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை பேசுங்க. குழம்பிக்கிட்டு கிடக்காது. நல்ல வார்த்தை பேசு.
இது கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரம் தேவனால் கொடுத்த சரீரம். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை உண்டாக்கி இருக்காரு. பக்தி விருத்திக்கான நல்ல வார்த்தைகளை பேசுங்க, பலப்படுத்துகிற வார்த்தையை கேளுங்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தையை கேளுங்க. ஒருத்தன் பலவீனமா இருந்தா அந்த பலவீனம் அவனை பலவீனமா இருக்கிற அவனை பலப்படுத்துற வார்த்தையை பேசுங்க. சபையில் இருக்க விசுவாசிகள் அப்படிதான். யாராவது பலவீனமா வரும்போது பலப்படுகிற வார்த்தையை பேசுங்க. பலவீனமான வார்த்தை பேசி அவனை பல வச்சிடாதீங்க. ஏன்னா அவன் கர்த்தருடைய பிள்ளை. பக்திக்கு விருத்திக்கு எதுவோட வார்த்தையை பேசுங்கள். அடுத்து என்ன? அதே கேட்கிறவனுக்கு புரோஜனம் உண்டாகும்படி புரோஜனம் உண்டாக வார்த்தையை பேசுங்க. புரோஜனம் இல்லாத வார்த்தை பேசி குழப்பிட்டு கிடக்காத. உலகத்தை குழப்பிட்டு கிடக்கட்டும். உலகத்தை எப்படின்னா பேசட்டும். ஏன்னா அவனுக்கு கையில் வேதம் இல்லை. கையில் வேதம் இல்லை. அவனுக்கு வேதம் இல்லை, வசனம் இல்லை. உலகத்தை பேசிட்டு இருக்கோம். உங்க கையில வேதம் இருக்கு. நீ புரோஜனமான வார்த்தை பேசு. புரோஜனமான வார்த்தை பேசு. புரோஜனமான வார்த்தை பேசுனா அவனை தேடி உன்னை தேடி வருவான். நீ இயேசு கிறிஸ்து யார் என்று நீ அறிவிக்கிற அந்த நேரம் அது. நல்ல வார்த்தைகளை பேசு. உலகத்தை மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் குழப்பிக்கிட்டு தான் கிடக்குது. குழப்பிக்கிட்டு இருக்கட்டும். அது உலகத்தானுடைய வேலை. உன்னுடைய வேலை என்ன? நீ புரோஜனமானதை பேசு. வேதம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. நாம் பரிசுத்தமான தேவன் ஆராதிக்கிறோம். ஒருபோதும் கெட்டதை போதிக்கிற தேவன் அல்ல. நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் நல்ல வார்த்தைகளை நமக்கு போதிக்கிறார். நல்ல நல்ல வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு போதிக்கிறார். அறிந்து புரிந்து தெளிவாக தெளிந்த சிந்தையோடு வாழக்கூடியவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தெளிவாக நடத்துவார், சரியா நடத்துவார், புத்தியா நடத்துவார், ஞானமாய் நடத்துவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார் என்று வேத வசனம் எழுதி வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க. அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த சரீரத்தில் இன்னும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நடத்தை ரொம்ப முக்கியம். மத்திய 6:23 வாசிப்போம். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் எவ்வளவு அதிகமாக இருக்கும். கெட்டவன் உன்னுடைய கண்ணு கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் கெட்டு போயிருக்கும். கொலோசியர் 3:8 நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூர்க்கமும் கோபமும் போராமையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:8 சீக்கிரமாக பிடிப்போம். இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்க வாயில் பிறக்கலாகாது. தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இதையெல்லாம் விட்டு விலகுங்க. இதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்துரும். இவையெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்துரும். அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடும் பேசியிருக்கிறார். இப்படிப்பட்டதுக்கான நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுரும். பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்கு, எப்படி நீ வாழ வேண்டும் என்பதற்கு வேத வசனங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். யாரிடத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே கற்றுக்கொள்ள நம்முடைய ஒப்பு கொடுப்போம். கடைசி காலம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை நம்ம உதவி செய்வார், நம்மளை தூக்கி விடுவார். தேவன் ஒருவர் தான் நமக்கு தூக்கி விடுவார். உதவி செய்வோம். கண்கள் முடிச்சோம் பண்ணுமா? அன்பு தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தமா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பலவீனங்களிலே எங்களை பலம் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இந்த வார்த்தைகளை கேட்டு இன்னும் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால்